நயனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் யுஜிசி மெம்பர் நியமனம் குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த நியமனம் சொல்லக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதுல ஏற்கனவே இப்போ வைஸ் சான்சலர் நியமனம் பண்றதுக்கு 3 உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 3ல கூட ஒரு உறுப்பினராக அந்த வரைவு கொள்கையில சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுடைய அமைச்சகத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்க கூடாது, இது எங்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அதாவது பேராசிரியர்களை நியமிக்கும் போது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நியமிக்கும் போது டாக்டரேட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இவங்க டாக்டரேட் படிச்சிருக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கு போலதான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு மாநில அரசுக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க இவங்க எதெல்லாம் வேணுமோ கோரிக்கை வச்சு இவங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனால் அந்த டைம் இருக்கு, 5ஆம் தேதி வரை டைம் இருக்கு. ஆனால் இப்பவே இன்னைக்கு அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம். இல்லை இருக்கலாம், நீங்கள் சொல்றது கூட சரியாக இருக்கலாம். ஆனா என்னன்னா, அது பிப்ரவரி 5ஆம் தேதி நம்ம டைம் இருக்கு. அதை போய் சொல்லி அவங்க செய்யல அப்படின்னா தான் நம்ம அதை பத்தி பேசணும்.